அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். எங்களோட காலை நேர ராஜ உணவு கம்பங்கூழ் கருவாடு. இதுதான் எங்களுடைய காலை நேர ராஜ உணவாக இருந்தது. வாங்க பார்க்கலாம். தானியம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நவதானியம். அந்த நவதானியத்துக்கே ராஜா கம்பு தாங்க. ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குங்க, ஹெல்த் பெனிஃபிட். இந்த கம்புக்கு பேர் ஹிந்தியில் பஜ்ரா. இதையே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உருதுக்காரவங்களும் தெலுங்குக்காரவங்களும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. பாவம் அவங்களுக்கு புரியலனாலும் என்னுடைய வீடியோ பார்க்குறாங்க. மாதம்லாம் அது பெரிய விஷயம் இல்லைங்களா. புரியுதோ புரியலையோ அவங்க நம்ம வீடியோ பார்க்குறாங்க அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. எந்த கப்பில் கம்பு அளந்தோமோ அந்த கப்புலேயே 6 கப்பு தண்ணி விட்டுக்க போகிறேன். 2 கப்பு கம்புக்கு 6 கப்பு தண்ணி விட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி கொதி வர்றதுக்குள்ளே இந்த கம்பை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ரவை பதத்துக்கு இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடி கனமான பாத்திரம் வச்சு தான் இந்த கம்பங்கூழ் செய்யணும். அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அடிகனமான பாத்திரம் தான் தேவைப்படும். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்ச அந்த கம்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். கட்டி விழுகாமல் பார்த்துக்கணும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அப்போ நம்ம கை எடுக்காமல் கலந்துகிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காது, கட்டி விழுகாது. இந்த கம்பங்கூழ் நான் செய்கிறது இதான் ஃபஸ்ட் டைம் செய்யும் போதே நான் வீடியோ எடுத்தது இன்னுமே பெரிய விஷயந்தான். அடிக்கடி கம்பங்கூழ் சாப்பிட்டது உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோட்டோரத்தில் வண்டியில் ஒரு மண்பானையில் கம்பங்கூழ் வச்சுருப்பாங்க. சாப்பிட்டு ஒரு சில நேரம் எனக்கு ஒரு கப் வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டது உண்டு. நான் வீட்டில் செஞ்சது கிடையாது. வேலை அதிகம்னு நினச்சிட்டு நான் வீட்டில் செஞ்சது கிடையாது. இவ்வளோ ஈஸிங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு. 5லேருந்து 10 நிமிஷம் தேவைப்பட்டது களி கிண்ட. ஆனால் 6:30க்கு 1 மணி நேரம் தேவைப்பட்டதுங்க. 1 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் இந்த களியை மண்பானையில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் போட்டுட்டு ஒரு லிட்டை போட்டுட்டு படுத்துட்டோம். ஏன்னா மறுநாள் காலையில் நம்மளுக்கு கமன்னு கம்பங்கூழ் வேணும் இல்லையா, அதுக்காக. உருண்டை பிடிச்சி தண்ணிக்குள்ளே போடுவாங்க. அது பார்க்குறக்கே அழகாக இருக்கும். ஆனால் நான் கிளறி வச்சுருக்கிறது நல்லா களி மாதிரி கிளறி வச்சுருக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம கம்பங்கூழ் தானே குடிக்க போகிறோம் மிக்சியில் அரைச்சி. அடுத்த நாள் காலையில் கம்பங்கூழுக்கு சைடுக்கு என்ன இருந்தால் நல்லாயிருக்கும், ஊறுகாய் வேண்டாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது டக்குன்னு ஞாபகம் வந்தது, கருவாடு இருக்குது, கம்பங்கூழுக்கு கருவாடு நல்லாயிருக்கும் இல்லையா. நாங்கள் சேலம் போயிருந்தப்போ ஜியோட அண்ணன் வீட்டில் கொடுத்தாங்க இந்த நெய் மீன் கருவாடும் குழம்பு வைக்கிற மாதிரி கருவாடும். இன்ஷால்லா கருவாட்டு குழம்பு ஒரு நாளைக்கு வைக்கணும். கருவாட்டை ஒரு முறை தண்ணியில் அலசி எடுத்துட்டு ஒரு துளி மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டு இந்த கருவாட்டில் நல்லா அந்த மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கோட்டாகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த கருவாட்டுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது சாப்பரில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கருவாட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் விட்டு இந்த கருவாடை ஆயிலில் போட்டு ஒரு 10 செகண்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை தனியாக வச்சுட்டு அதே ஆயிலே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். இந்த வெங்காயத்துலேயும் கூட நான் உப்பு சேர்க்கல, ஏன்னா கருவாட்டில் இருக்கிற உப்பே நம்மளுக்கு போதுமானது. இதில் இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வெங்காயம் வதங்கணுங்கிறதுக்காக ஒரு லிட்டை போட்டு ஒரு நிமிஷம் விட்டுறோம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச கருவாடையும் போட்டு அந்த கருவாட்டுக்கு மேலே வதங்கின வெங்காயத்தை மூடிடலாம். போட்டுட்டு இப்போ லிட்டை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோதான், கருவாடு ரெடி ஆயிரும். அடுத்து கம்பங்கூழுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் உள்ளே இருக்கிற சீடை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். கம்பங்கூழுக்கு மேலே மல்லித்தலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டால் செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ இந்த கம்மங்கூழை மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட கொஞ்சமாக உப்பு தயிர் விட்டு 2-3 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். கம்மங்கூழ் ரெடி ஆயிரும். நைட்டு முழுக்க கம்மங்களி மண்பானையில் இருந்ததுனால இன்னுமே டேஸ்ட்டு கூட்டியும் கொடுக்கும், வாசமும் அருமையாக இருந்தது. சாப்பிட்றதுக்கும் மண் பவுல் தான் எடுத்துருக்கிறேன். இந்த மண் பவுலில் கம்மங்கூழ் விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மல்லித்தலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாமே மேலே தூவிட்டு இந்த கம்மங்கூழுக்கு சைடில் கருவாடு செம்மையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.